வெல்கம் பேக் டு ஈஸ்வரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப்பில் யூனிட் 3ல் ஜான் பியாகெட் தியரி பற்றி பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீ சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஜான் பியாகெட் தியரியில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காக்னிட்டிவ் அபிலிட்டி. ஸோ காக்னிட்டிவ் அபிலிட்டினா என்னென்னா information received through sense organs processed by various mental activities like perceiving, storing, classifying, compiling, expanding, recalling, etc. இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலயமா நம்மளுக்கு அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். சென்ஸ் ஆர்கன்ஸ்னால் காது, கண்ணில் பார்க்கறதுனால ஒரு இன்ஃபர்மேஷன் அப்சர்வ் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை கேட்கறதுனால அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அப்சர்வ் பண்ண விஷயத்தை நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஸ்டோர் பண்ணிக்கும், அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவோம் நிறைய விதத்தில். சில இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணிப்போம், சில இன்ஃபர்மேஷனை வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அதை அப்ளை பண்ணுவோம். இப்போ ஒரு தடவை பார்த்தது வந்து நம்மளுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு அதை ரீகால் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறது, நம்மள ரிசீவ் பண்ண இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் காக்னிட்டிவ் அபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி மென்டல் ப்ராசஸிங் வந்து ரிசல்ட்ஸ் இன் மேக்கிங் இண்டிவிஜுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், ஈவெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற, லிசன் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற விஷயந்தான் வந்து நம்மளுக்கு மற்ற எல்லா ஆப்ஜெக்ட்ஸு, பர்சன்ஸ், ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்குது. இந்த அபிலிட்டி வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுற இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற அபிலிட்டி வந்து ஃபார்ம்ஸ் பேசிஸ் ஃபார் மெனி அதர் மென்டல் ஆக்டிவிட்டீஸ் லைக் அட்டென்ஷன், ரிமெம்பரிங், ரீகாலிங், திங்கிங், ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங். ஸோ இப்படியே சின்ன சின்ன ப்ராசஸாக நடந்து அது நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து லேட்டராக மற்ற கொஞ்சம் அட்வான்ஸ்டான நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்விங்கில் நம்ம முன்னாடி நம்ம ரிசீவ் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு சில ப்ராப்ளம் சால்விங் கூட நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து காக்னிட்டிவ் அபிலிட்டி. இப்போ இந்த காக்னிட்டிவ் அபிலிட்டியை வந்து நம்ம அதை வந்து எப்படி டெவலப்மெண்ட், அது காக்னிட்டிவ் அபிலிட்டியில் டெவலப்மெண்ட் ஆஃப் காக்னிட்டிவ் அபிலிட்டியில் பார்க்க போகிறோம். இப்போ காக்னிட்டிவ் வந்து டெவலப் பண்ணோம், காக்னிட்டிவ் அபிலிட்டி டெவலப் ஆகிறது எப்போ டெவலப் ஆகும்னா ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் இன்டராக்ஷன் பிட்வீன் இண்டிவிஜுவல் அண்ட் வேர்ல்ட் த்ரூ சீரீஸ் ஆஃப் ஸ்டேஜஸ். இப்போ நம்ம மட்டும் வீட்டுக்குள்ளாரையே இருந்தோம் அப்படின்னா எந்த விஷயமும் தெரியாமல் நம்மளோட காக்னிட்டிவ் அபிலிட்டி டெவலப்பே ஆகாது. ஸோ எப்போ வந்து ஒருத்தரோட காக்னிட்டிவ் அபிலிட்டி டெவலப் ஆகும் அப்படின்னா இன்டராக்ஷன், மற்றவங்களோட ஒரு இண்டிவிஜுவலாக நம்மளுக்கும் வெளியில் வேர்ல்டுக்கும் ஒரு இன்டராக்ஷன் இருந்தால் தான் நம்மளோட காக்னிட்டிவ் அபிலிட்டி வந்து டெவலப் ஆகும். அப்போ தான் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ தான் நம்மளோட காக்னிட்டிவ் அபிலிட்டி டெவலப் ஆகும். இப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் காக்னிட்டிவ் அபிலிட்டியில் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்குறாங்கன்னா பீப்புள் காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்கிமேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சரை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்கிமேட்டா. இது வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் இந்த ஸ்கிமேட்டாவில். டியூரிங் டெவலப்மெண்ட் இட் இஸ் டிஃப்ரெண்ட் அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். அதாவது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் நடக்கிறப்பையும் ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறுபாடுகள் நடக்கும். தீஸ் ஆர் சீக்வென்ஷியல், இன்வேரியண்ட் அண்ட் யூனிவர்சல். இது எல்லாமே வந்து தொடர்ந்து சீக்வென்ஷியாகவும் இருக்கும், சில நேரம் வேறுபட்டும் இருக்கும், யூனிவர்சலாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இன்டெலிஜென்ஸுங்கிற டூல் வச்சு தான் இந்த காக்னிட்டிவ் அபிலிட்டியில் வந்து டெவலப்மெண்ட் நடக்கும். நம்மளோட இன்டெலிஜென்ஸை பொறுத்து தான் நம்மளோட காக்னிட்டிவ் அபிலிட்டி நடக்கும். நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து இப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து கற்றுக்கிட்டு அதை மைண்டில் வச்சுட்டே இருந்தால் அது யூஸ் இல்லை. அதை வந்து எந்த சூழ்நிலையில் எந்த இதில் அந்த விஷயங்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது நம்ம இன்டெலிஜென்ஸு, ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட இன்டெலிஜென்ஸ் பொறுத்து இருக்குது. ஸோ இன்டெலிஜென்ஸ் தான் வந்து ஒரு டூல் பை விச் இண்டிவிஜுவல் ஆர்கனைசஸ் ஹிஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் அடாப்ட் டு தி வேர்ல்டு. நம்ம ஸ்டோர் பண்ண, ரிசீவ் பண்ண இன்ஃபர்மேஷனை அப்படியே வச்சுருக்காம அதை எப்படி நம்மளோட ரியல் லைஃப்பில் அதை அப்ளை பண்ணுறோங்கிறது வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கிற அந்த இன்டெலிஜென்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அந்த இன்டெலிஜென்ஸை வச்சு தான் ஒவ்வொருத்தரோட காக்னிட்டிவ் அபிலிட்டியும் வந்து டெவலப் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ராசஸ் ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த மொத்தம் 4 காம்பனன்ட்ஸ் இருக்குது ப்ராசஸில்: அசிமிலேஷன், அகாமடேஷன், அடாப்டேஷன், ஆர்கனைசேஷன்.
இப்போ சிம்பிளாக என்னன்னு மட்டும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம கிளியராக பார்க்கலாம். அசிமுலேஷன்னா என்னென்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம என்விரான்மெண்ட்லேருந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை அப்சர்வ் பண்ணுறது அதுதான் வந்து அசிமுலேஷன். அந்த அப்சர்வ் பண்ண விஷயத்த லேட்டராக நம்மளுக்கு எப்பயாச்சும் தேவைப்படுறப்ப அந்த இன்ஃபர்மேஷனை அப்ளை பண்ணுறது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ வந்து ஒரு ரோடு க்ராஸ் பண்ணுறப்ப யாராவது வயசானவங்களோ இல்லை கண்ணு தெரியாதவங்களோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து ஒருத்தவங்க போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத பார்க்குறோம். ஒரு குழந்தை பார்க்குது, அதை வந்து திருப்பி அவங்க வந்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்ப அவங்க போய் தானாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்விரான்மெண்ட்டில் அப்சர்வ் பண்ண விஷயத்த திருப்பி நம்ம அப்ளை பண்ணுறோம். அதுதான் வந்து அசிமுலேஷன். நெக்ஸ்ட் ஒன்று இஸ் அகாமடேஷன். அகாமடேஷன் பார்த்தோன்னா அந்த நேம் வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். அகாமடேஷன்னா என்னென்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஆல்ரெடி நம்ம மைண்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த புதுசாக வர இன்ஃபர்மேஷனை வந்து அதோட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து அகாமடேஷன். நெக்ஸ்ட் ஒன்று அடாப்டேஷன்னா ஒரு நியூ என்விரான்மெண்ட்டில் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதுக்கு பேர் தான் அடாப்டேஷன். அடுத்தது ஆர்கனைசேஷன்னா, இது எல்லாமே ஆர்கனைசேஷன்னா இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஆர்கனைஸ்டாக இருந்தால் தான் ஒரு ப்ராப்பர். ஸோ ஆர்கனைசேஷன்னால தான் அப்போ தான் எல்லா இதுவும் ப்ராப்பராக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் அசிமுலேஷன்னா என்னன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அசிமுலேஷன் அப்படின்னா டேக்கிங் இன் ஆர் அப்சர்விங் எக்ஸ்பீரியன்ஸ் or informations from environment and fitting them into the existing schema. ஸோ அசிமுலேஷன்னா ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனையும் அப்சர்வ் பண்ணி அதை வந்து நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஸ்கீமாவில் வந்து அதை ஃபிட் பண்ணி வச்சுக்கிறோம். தென் த சைல்டு அப்ளை டு எவ்ரி நியூ ஆப்ஜெக்ட் ஆர் சிச்சுவேஷன் ஹி ஃபேஸஸ். அதுக்கப்புறம் அவங்க அது தேவைப்படுறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அவங்களோட அந்த இன்ஃபர்மேஷனை அவங்க அதை லேட்டராக அப்ளை பண்ணிப்பாங்க. தென் அக்கமடேஷன், மேக்கிங் ரூம் ஃபார் ஆர் அட்ஜஸ்டிங் டு இன்கமிங் இன்ஃபர்மேஷன் பை மாடிஃபையிங் த எக்ஸிஸ்டிங் ஸ்கீமா. இது வந்து ஆல்ரெடி நம்மள்ட்ட ஒரு விஷயத்தை பற்றி தெரியும், ஆனால் அதை பற்றி புதுசாக ஒரு விஷயம் அதை ரிலேட்டடாக நியூவாக நம்மளுக்கு அது தெரியுது அப்படின்னா அப்போ ஆல்ரெடி இருக்கிறதுல வந்து மாடிஃபை பண்ணுறது தான் வந்து அக்காமடேஷனுங்கிறது. ஆஸ் அ சைல்டு கண்டினியூ டு கெட் நியூ எக்ஸ்பீரியன்சஸ் ஹி ஹேஸ் டு கம்பைன் ஆர் மாடிஃபை அஸ் பெர் ஹிஸ் நியூ எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ இது எப்படின்னா புதுசாக நிறையா எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்க நம்மள்ட்ட இருக்கிறதுல எக்ஸ்பீரியன்சஸில் அதை மாடிஃபை பண்ணிக்கணும் அல்லது அதோட சேர்த்து கம்பைன் பண்ணி நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இந்த மாதிரி திஸ் ப்ராசஸ் ஆஃப் கம்பைனிங் ஆர் மாடிஃபையிங் த எக்ஸிஸ்டிங் ஸ்கீமா அண்ட் அரைவிங் அட் யூ நியூ ஸ்கீமா இஸ் நோன் அஸ் அக்கமடேஷன். இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங்காக நம்மள்ட்ட இருக்க இன்ஃபர்மேஷனோட நம்மளுக்கு புதுசாக வர இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து கம்பைன் பண்ணியோ அல்லது மாடிஃபை பண்ணியோ நடக்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் அக்கமடேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் adaptation. Adaptationனா என்ன? The individual adjustment to new environment is called adaptation. ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு நியூ என்விரான்மெண்ட்டுக்கு போய் அடாப்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து adaptation. So he develops many new or modified schemas as he alters or extends as range of actions. இப்போ வந்து ஒரு புது ஸ்கீமா டெவலப் பண்ணுறதோ இல்லை மாடிஃபை பண்ணுறதோ வந்து அவங்க ஆஸ் ஹி ஆல்டர் எக்ஸ்டெண்ட் ஹிஸ் ரேஞ்ச் ஆஃப் ஆக்ஷன் அவங்களோட ஆக்ஷனை பொறுத்து இருக்குது. த ப்ராசஸ் ஆஃப் அசமிலேட்டிங் த நியூ டு தி ஓல்ட் அண்ட் பை அகாமடேட்டிங் த ஓல்டு டு தி நியூ த பர்சன் லேர்ன்ஸ். ஸோ இந்த மாதிரி அசமிலேட்டிங் வந்து நியூவாக இருக்கிறதுல ஓல்டையும் அசமிலேட்டிங் அகாமடேட்டிங்கிறது ஓல்டாக இருக்கிறதுல போய் நியூவாக அகாமடேட் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து அந்த பர்சன் லேர்ன்ஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் அடாப்டேஷன் கண்டினியூஸ் த்ரூஅவுட் த லைஃப். இது வந்து கண்டினியூவாக நடக்கும். நம்மளுக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா பழைய இன்ஃபர்மேஷனோடு சேர்த்து அதையும் நம்ம வச்சுப்போம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ரெசிபி நம்மளுக்கு ஒன்று தெரியுது, அந்த ரெசிபியை வந்து நம்ம அப்படியே நம்ம செஞ்சுட்டே இருக்க மாட்டோம். புதுசாக ஏதாச்சும் ஒரு யூடியூப்லேயோ இல்லை ஒரு டிவிலேயோ புதுசாக அந்த ரெசிபியை மாற்றி இல்லை புதுசாக வேறு ஏதாச்சும் இன்க்ரீடியன்ஸ் அதில் ஆட் பண்ணி சொன்னாங்கன்னா நம்ம அதை ட்ரை பண்ணி அதுக்கப்புறத்துலேருந்து நம்ம அந்த இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் நம்மளுக்கு புதுசாக நிறையா அதில்
மாடிஃபிகேஷன் ஆல்ட்ரேஷன் வரப்போ அதை நம்ம மாடிஃபை பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுப்போம். ஸோ இதுதான் வந்து இது இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லா நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன்னா என்ன? whenever many schemas developed, they do not remain isolated but are well connected among themselves. இப்போ ஒரு ஸ்கீமா வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா அது வந்து ஐசோலேட்டாகவே இருக்காது, அதுக்குள்ளாரையே வெல் கனெக்டடாகவே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு எப்படி எக்ஸாம்பிளோட பார்த்தா நல்லா புரியும். இப்போ வந்து so the process of interconnecting schemas to form into a unified structure is called organization. இந்த மாதிரி நிறைய ஸ்கீமாஸோட இன்டர்கனெக்டிங் ப்ராசஸ்க்கு தான் வந்து ஆர்கனைசேஷன்னு பேர். இப்போ ஆர்கனைசேஷனுங்கிறது வந்து இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி வர்றது தான் ஆர்கனைசேஷன். இப்போ ஆர்கனைசேஷன் எப்படி இல்லுஸ்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயத்தை பார்க்குது, அப்புறம் ஒரு அதை வந்து கிராஸ் பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது, அதன் மூலியமாக நடக்கிற அது ரெண்டோட அட்வான்ஸ்டு ப்ராசஸ் தான் வந்து பிக்கிங். இப்போ ஒரு பொம்மை ஒரு குழந்தைக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை பார்க்கும், அதை வந்து கிராஸ் பண்ணும், அப்சர்வ் பண்ணும், அதுக்கப்புறம் உடனே ஓடி போய் அதை எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி த ப்ராசஸ் ஆஃப் these two skills combine to form this advanced skill. ஒரு குழந்தை ஒரு பொம்மையை பார்க்காம போய் டேரெக்டாக உடனே போய் எடுக்காது. ஃபஸ்ட்டு பார்க்கும், அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் போய் எடுக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். இப்போ என்னன்னா இது வரைக்கும் பார்த்தது வந்து ப்ராசஸில் 4 காம்பனன்ட்ஸ் இருந்துச்சு: அசிமிலேஷன், அக்கமடேஷன், அடாப்டேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன். இப்போ வந்து ஸ்டேஜஸ் பார்க்க போகிறோம். ஸ்டேஜஸ்னா பியாகெட் என்ன சொல்கிறாங்கன்னா, டு நோ அன் ஆப்ஜெக்ட் ஒன் மஸ்ட் ஆக்ட் அப்பான் இட் எய்தர் ஃபிசிக்கலி ஆர் மென்டலி. ஒரு ஆப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை வந்து ஃபிசிக்கலாகவோ அல்லது மென்டலாகவோ அதை வந்து அதில் வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜும் வந்து பர்டிகுலர் ஸ்கீமாக இருக்கும். ஃப்ரம் சென்சரி மோட்டார் ஆக்ஷன்ஸ் டு கான்க்ரீட் அண்ட் லேட்டர் ஃபார்மல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு டெவலப்மெண்ட்லேயும் சென்சரியிலேருந்து ஃபார்மல் ஆப்ரேஷன் வரைக்குமே வந்து நிறைய பர்டிகுலர் ஸ்கீமாஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஸ்டேஜஸ் வந்து இந்த 4 ஸ்டேஜஸ் தான் இருக்குது. 4 ஸ்டேஜஸ் வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு சென்சரி மோட்டார், செகண்ட் ஒன் இஸ் ப்ரீ ஆப்ரேஷனல், தேர்ட் ஒன் இஸ் கான்க்ரீட் ஆப்ரேஷனல் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ஃபார்மல் ஆப்ரேஷனல். இப்போ சென்சரி மோட்டார் ஸ்டேஜுங்கிறது 0 to 2 years, 0 years, அதாவது பிறந்ததுலேருந்து ஃப்ரம் பர்த் டு 2 years இல்லை குழந்தைங்கள் பண்ணுற அந்த ஸ்டேஜ் வந்து சென்சரி மோட்டார். தென் ஃப்ரம் 2 to 7 years வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் மோட்டார், அண்ட் ஃப்ரம் 7 to 11 years கான்க்ரீட் ஆப்ரேஷனல் மோட்டார், அண்ட் ஃப்ரம் 11 and above it is ஃபார்மல் ஆப்ரேஷனல் மோட்டார். இப்போ ஃபஸ்ட் நம்ம சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் அப்படின்னா என்னென்னா, த டெவலப்மெண்ட் ஆஃப் சென்சரி மோட்டார் அண்ட் பர்செப்ஷன் ஸ்கில். இது வந்து நார்மலாக ஒரு பேபி குழந்தை என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுதோ அதுதான். இப்போ வந்து கோஆர்டினேஷன் ஆஃப் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ். இப்போ மோட்டார் ஆக்டிவிட்டீஸ்னால் இந்த ஒரு திங்ஸை போய் எடுக்கிறது, பார்க்குறது, அந்த மாதிரி நார்மல் ஆப்ரேஷன்ஸ் தான் வந்து இந்த சென்சரி மோட்டார் ஸ்டேஜில் இருக்கும். டெவலப்மெண்ட் ஆஃப் ரூடிமெண்ட்ரி மெமரி. இது வந்து என்னென்னா நம்மளோட மெமரி பவர், அது வந்து பார்க்கும், போய் ஒரு இப்போ 1.5 years குழந்தைனா போய் அதோட திங்ஸை போய் அதோட திங்ஸுன்னு அதுக்கு தெரியும், அது மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இந்த மாதிரி தான் டெவலப்மெண்ட் ஆஃப் ருடிமெண்ட்ரி மெமரி. தென் கிராஜுவல் ப்ராக்ரெஷன் ஃப்ரம் ரிஃப்ளெக்ஸ் டு இன்டென்ஷனல் பிஹேவியர். இதில் வந்து அந்த என்னோட திங்ஸு அவங்களோட அந்த குழந்தையோடதுங்கிற அந்த ஒரு இன்டென்ஷனல் பிஹேவியர் வரும். தென் டெவலப்மெண்ட் ஆஃப் கியூரியாசிட்டி அண்ட் ட்ரையல் அண்ட் எரர் எக்ஸ்ப்ளரேஷன் ஆஃப் இமீடியட் சரௌண்டிங்ஸ். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி இல்லை ஒரு கியூரியாசிட்டி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜஸில் இருக்கும். ஏபிள் டு டிஃப்ரென்ஷியேட் ஃப்ரம் அதர் ஆப்ஜெக்ட்ஸ். இதை லேட்டர் அந்த 2 years கிட்ட நெருங்கி வரப்போ வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் உள்ள அந்த டிஃப்ரென்ஷியேஷன் குழந்தைங்களுக்கு தெரியும். ஸோ தென் ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் வந்து எக்கோசென்ட்ரிசம்னு இருக்கும். எக்கோசென்ட்ரிசம், அனிமிசம், ரியலிசம், சென்டரிங், கன்சர்வ்டு, இதெல்லாம் வந்து இந்த ப்ரீ ஆப்ரேஷனலில். சென்ட்ரிசம்னா என்னென்னா, இப்போ குழந்தைங்க வந்து எல்லா குழந்தைங்களும் நம்ம நார்மல் லாங்குவேஜில் அந்த அபவுட் 2 to 7 yearsல வந்து 2 yearsக்கு அப்புறம்னா பார்த்தா ஒரு சில வேர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த
இப்போ வந்து ஒரு டாலுக்கு ஒரு பேர் வச்சுட்டோ இல்லை வந்து அவங்களே அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு பாஷை வச்சுப்பாங்க. அதுதான் வந்து எகோசென்ட்ரிசம். அனிமிசம்னா என்னென்னா ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஃபீடிங் த டால்ஸ். அனிமிசம்னா ஒரு ஒரு பொம்மையை வச்சுட்டு அதை குழந்தையா நினச்சிட்டு அதுக்கு ட்ரெஸ் பண்ணுறது, சாப்பாடு ஊட்டுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது. தென் ரியலிசம்னா ஸ்டஃப்டு டாய்ஸ் ஆர் ரியல். பொம்மையை வந்து ரியலாகவே நினச்சி அதுகிட்ட பேசிட்டு அதை ஒரு கூட்டிகிட்டு போகிறது, கடைக்கு கூட்டிகிட்டு போகணும், அந்த மாதிரி தான் பேசுகிறது ரியலிசம். சென்டரிங் அப்படின்னா கான்க்ரீட் ஆன் ஒன்லி ஒன் ஆஸ்பெக்ட்ஸ். ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் மட்டுமே அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. கன்சர்வ்டுனா வந்து இப்போ ஒரு பொம்மையை வந்து ஒரு பிளேஸில் வச்சுருந்தோன்னா அதை வந்து திருப்பி வேறு பிளேஸில் கொண்டு போய் வச்சு அதோட டைரக்ஷன்ஸ் மாற்றி எதுனா பண்ணாலும் அவங்களால வந்து அதை கரெக்டாக அப்சர்வ் பண்ண முடியாது. cannot அண்டர்ஸ்டாண்ட் ரிவர்சபிலிட்டி. இப்போ ரிவர்சபிலிட்டி வந்து குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது ரிவர்சபிலிட்டி. தென் பேரண்ட்ஸ் கன்சிடர்ட் அஸ் omnipresent அண்ட் omnipotent. பேரண்ட்ஸ் வந்து omnipresent-ஆகவும் இருப்பாங்க, omnipotent-ஆகவும் இருப்பாங்க. The next one is concrete operational stage. Concrete operational stage என்ன? During this stage, the child master various conservation concepts and begin to perform logical manipulations. So concrete operational stage ன்னு பார்த்தோம்னா concrete operational stageல ஸோ கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜுங்கிறப்ப 7 to 11 years. ஸோ 7 to 11 years குழந்தைங்க வந்து மோஸ்ட்டாக லாஜிக்கல் மேனிப்புலேஷன் வந்துடுவாங்க. அவங்களுக்கு நல்ல தெளிவு தெரியும், நீ பேசுகிறதுலேருந்து வேலை செய்கிறதுலேருந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி தெரியும், அண்டர்ஸ்டாண்டிங் டீசென்டரிங், வேறு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வேறு எங்கே வச்சாலுமே அதை கண்டுபிடிச்சிருவாங்க. கேன் ப்ளே எனி கேம் வித் ரூல். இப்போ ஒரு கேம் விளாட்றாங்கன்னா அதோட ரூல்ஸ்னால் ஃபாலோ பண்ணி விளாட தெரியும். தென் எது தப்பு எது ரைட்டுங்கிறது தெரியும். ஒன்லி திங்க் ஆன் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது இப்போ வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் ஆஃப் வியூலேயே அவங்க அதை யோசிப்பாங்க. அவங்களோட திங்கிங் வந்து ரிகிடாக இருக்கும். ஸோ இந்த கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் குழந்தைங்க வந்து ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, அவங்களோட குழந்தைத்தனத்துலேருந்து வெளியில் வந்துடுவாங்க கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில். The next one is formal operational stage. இப்போ formal operational stage அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து start evaluating acts in terms of underlying motives. ஒரு மோட்டிவோடு இருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் 11 years and above-ங்கிறப்ப நல்லாவே அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஒரு மோட்டிவாக ஒரு அந்த பெரிய பசங்க மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் தட் ரூல்ஸ் ஆஃப் எனி கேம்ஸ் ஆர் சோஷியல் சிஸ்டம் ஆர் மாடிஃபைடு ஆர் சேஞ்ச்டு. ஸோ ஒரு சோஷியல் சிஸ்டமோ ஒரு ரூல்ஸோ வந்து ஒரு கேமுக்கோ இல்லை எதுக்கோ வந்து அது வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தான் அதை இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் சேஞ்சஸ் எது வேணாலும் பண்ணிக்கலாங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்கும். தென் ஸ்டார்ட் பிலீவ் தட் தேர் குட் பி அ மெனி பாயிண்ட் ஆஃப் வியூ ஆன் எனி ப்ராப்ளம். ஸோ ஒரு விஷயத்தை வந்து இப்படி தான் ஒரு ப்ராப்ளம் வந்து இப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் அதுக்கு நிறையா மெனி வியூஸ் பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நத்திங் இஸ் அப்சல்யூட், எவ்ரி திங் இஸ் ரிலேட்டிவ். இப்போ கடைசியாக என்னென்னா எல்லாமே வந்து எதுவுமே வந்து அப்சல்யூட்டாக இருக்காது அப்படிங்கிறதையும் எவ்ரி திங் இஸ் ரிலேட்டிவ். எல்லாமே வந்து ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்தில் ரிலேட் பண்ணி தான் இருக்குங்கிறத புரிஞ்சுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஜியான் பியாகெட் தியரி. இது வந்து நான் ஷார்ட் பண்ணி தான் எழுதியிருக்கேன், ஏன்னா புக்ஸில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் வந்து கண்டிப்பாக நம்மளால் ஞாபகப்படுத்திக்க முடியாது. இப்போ இதை ரிவைஸ் பண்ணுறேன். ஜியான் பியாகெட் தியரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு காக்னேட்டிவ் அபிலிட்டி. ஜான் பியாகெட் தியரினாலே கான்செப்டே இதுதான். காக்னேட்டிவ் அபிலிட்டி அப்படின்னா என்னென்னா நம்ம சென்ஸ் ஆர்கன் மூலியமாக ரிசீவ் பண்ண இன்ஃபர்மேஷனை வந்து வேரியஸ் ப்ராசஸாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதை வந்து லேட்டராக நம்ம தேவைப்படுறப்ப அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து கம்பைன் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு கூட அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் காக்னேட்டிவ் அபிலிட்டி. இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் காக்னேட்டிவ் அபிலிட்டினா எப்போ வந்து ஒருத்தரோட காக்னேட்டிவ் அபிலிட்டி டெவலப் ஆகும்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கும் வேர்ல்டுக்கும் இன்டராக்ஷன் இருக்கிறப்ப மட்டும்தான் காக்னேட்டிவ் அபிலிட்டி டெவலப் ஆகும். இப்போ நம்ம ஒரு ரூம்லேயே இருக்கோம், நம்ம வீட்டிலே இருக்கிறோன்னா நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது, எதை பற்றியும் தெரிஞ்சுக்க மாட்டோம். இதே நம்ம வெளியில் போனோன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும், அதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட காக்னேட்டிவ் அபிலிட்டி எப்போ டெவலப் ஆகும்னா நம்ம வெளியில் போய் நம்ம உலகத்தில் ஒரு இன்டராக்ஷன் இருந்தால் மட்டுமே தான் காக்னேட்டிவ் அபிலிட்டி டெவலப் ஆகும். அதில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு பீப்புளோட காக்னேட்டிவ் ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து ஸ்கிமேட்டா.
இது வந்து ஒவ்வொரு டெவலப்மெண்ட்ல ஸ்டேஜஸ்லேயும் வந்து அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும், சீக்வென்ஸாக இருக்கும். இப்போ ஒரு காக்னேட்டிவ் அபிலிட்டி நம்ம வெளியில் போய் அப்சர்வ் பண்ணுறோம், நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோனாலும் அது மட்டுமே போதாது. அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல்லையும் இருக்க இந்த இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் வந்து நம்மளை வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸஸை நம்ம வந்து திருப்பி அதை யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது: அசிமிலேஷன், அக்காமடேஷன், அடாப்டேஷன், ஆர்கனைசேஷன். தீஸ் ஆர் தி 4 காம்பனன்ட்ஸ். இப்போ அசிமிலேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, அசிமிலேஷன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் என்விரான்மெண்ட்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் அசிமிலேஷன். அதை நம்ம லேட்டராக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்மளுக்கு எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ அதை அப்ளை பண்ணுவோம். அக்கமடேஷன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த விஷயத்தை ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தோட சேர்த்தோ அல்லது மாடிஃபை பண்ணியோ வைக்கிறது தான் வந்து அக்கமடேஷன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அடாப்டேஷன். அடாப்டேஷன்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு நியூ என்விரான்மெண்ட்டில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது பேர் தான் வந்து அடாப்டேஷன். இது வந்து த்ரூ அவுட் த லைஃப் இந்த அடாப்டேஷன் ப்ராசஸ் நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷனுங்கிறது ஏதாவது 2 ஸ்கில்ஸ், இப்போ ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா அது வந்து இன்டர் ரிலேட்டடாக தான் இருக்கும் மற்ற வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தோட. அதுதான் இப்போ ஒரு குழந்தை ஒரு ஆப்ஜெக்டை பிக் பண்ணுது அப்படின்னா டேரெக்டாக போய் பிக் பண்ணாது, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துருக்கும், அது என்னன்னு அது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு லுக்கிங், தென் கிராஸ்பிங், தென் ஒன்லி தட் சைல்டு வில் பிக். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன்னா என்னென்னா is illustrated by combining 2 separate skills of looking and grasping to develop an advanced skill of picking. இதுதான் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டில் என்ன ஸ்டேஜஸ் இருக்குது? இப்போ பியாகேட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் தெரிஞ்சுக்கணுன்னா ஒன் மஸ்ட் ஆக்ட் அமான் இட் எய்தர் ஃபிசிக்கலி ஆர் மென்டலி அப்படிங்கிறாங்க. இப்போ டெவலப் ஸ்டேஜஸில் வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்குது: சென்சரி மோட்டார், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், தென் ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இதில் வந்து சென்சரிங்கிறது 0 to 2 years, ப்ரீ ஆப்ரேஷனல் 2 to 7 years, கான்க்ரீட் ஆப்ரேஷனல் 7 to 11 years அண்ட் ஃபார்மல் வந்து 11 and above. இப்போ சென்சரினாலே குழந்தை தான். குழந்தைங்கள பற்றி 0 to 2 yearsங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆப்ஜெக்டை பிக் பண்ணுவாங்க, அப்புறம் சில மெமரி ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், அவங்களோட திங்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க, அப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருப்பாங்க. இந்த மாதிரி நடக்கிறது எல்லாம் தான் சென்சரி மோட்டாரில் இருக்கும். சென்சரி மோட்டாரில் மோஸ்ட்லி வந்து கேட்குறது, பார்க்குறது, இந்த மாதிரி சென்ஸ் ஆர்கன்ஸ் ரிலேட்டடாக தான் வரும். இப்போ ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னு பார்க்குறப்ப ஈகோசென்ட்ரிசம்னா அவங்களா ஒரு இண்டிவிஜுவலாக திங்க் பண்ணுவாங்க. அனிமிசம்னா ஒரு பொம்மையை வச்சு அதுக்கு ட்ரெஸ் பண்ணி ஃபீட் பண்ணி அதை வந்து ஒரு குழந்தையா நினச்சி பண்ணுறது. ரியலிசம்னா அதான் அந்த ஸ்டஃப்டு டாயவே ரியலாக நினச்சிப்பாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒன்லி ஒன் ஆஸ்பெக்ட்ஸில் தான் இருக்கும், அவங்களுக்கு ரிவர்சபிலிட்டி தெரியாது. இதெல்லாம் தான் ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். தென் கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னால் குழந்தைங்க கொஞ்சம் நல்ல விவரம் தெரியும். திஸ் இஸ் 7 to 11 yearsங்கிறப்ப அவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே தெரியும். ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி தெரியும், டீசென்டரிங், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வேறு இடத்துல வச்சா கூட அதை கண்டுபிடிச்சிருவாங்க. கேமை எப்படி ஒரு ரூலோட விளையாடுறதுங்கிறது தெரியும், எது தப்பு எது ரைட்டுன்னு தெரியும். தென் ஒன்லி திங்க் ஆன் தட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து யோசிப்பாங்க, இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் இருக்குங்கிறது வந்து அவங்களுக்கு அந்த ஸ்டேஜில் தெரியாது. தென் ஃபார்மல் ஆப்ரேஷனில் வந்து என்னென்னா அண்டர்லைங் மோட்டிவ்ஸ், இது வந்து நல்லாவே 11 and above yearsங்கிறப்ப நல்லாவே அவங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரியும். ஒரு கேம், ஒரு சோஷியல் சிஸ்டம் எல்லாமே வந்து ஹியூமனால் மேட் பண்ணது தான். ஸோ அதில் மாடிஃபை பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூஸ் இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நத்திங் இஸ் அப்சல்யூட் அண்ட் எவ்ரி திங் இஸ் ரிலேட்டிவ்ங்கிறத அவங்களுக்கு தெரியும். ஸோ இதோட நம்ம இந்த ஜியான் பியாகெட் தியரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கேளுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.